கோவையில் தீபாவளி போனஸ் கொடுக்காததால் தூய்மை பணியாளர் ஒருவர் கடை முன் குப்பைகளை கொட்டும் காணொளி ஒன்று சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. இது குறித்தான செய்தி தொகுப்பை தற்போது காணலாம். கோவை வெரைட்டி ஹால் ரோட் பகுதியை சேர்ந்த ஜேம்ஸ் என்பவர் கோவை ஆர்எஸ்புரம் ராமச்சந்திரா ரோட்டில் LED கடை ஒன்றை நடத்தி வருகிறார். இந்த நிலையில் கடந்த 4ஆம் தேதி அந்த கடைக்கு வந்த தூய்மை பணியாளர் ஒருவர் தீபாவளி போனஸ் கேட்டதாக கூறப்படுகிறது. தீபாவளிக்கு இன்னும் 2 வாரங்கள் உள்ள நிலையில் 20ஆம் தேதிக்கு மேல் வந்து போனஸ் பெற்றுக் கொள்ளுமாறு கடை உரிமையாளர் தெரிவித்துள்ளார். இருப்பினும் அந்த தூய்மை பணியாளர் கடைக்காரரிடம் தொடர்ந்து 500 ரூபாய் போனஸ் கேட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் கடந்த 5ஆம் தேதி தூய்மை பணியாளர் அந்த கடை அருகே இருந்த குப்பையை எடுத்து ஜேம்ஸின் கடை முன்பு கொட்டியுள்ளார். இந்த காட்சி கடையின் முன்பு வைக்கப்பட்டிருந்த கண்காணிப்பு கேமராவில் பதிவான நிலையில் அந்த காட்சிகள் தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. மேலும் கோவை மாநகராட்சி பகுதிகளில் சில இடங்களில் தூய்மை பணியாளர்கள் சிலர் கட்டாயப்படுத்தி போனஸ் கேட்பதும் அவர்கள் தர மறுத்தால் கடை முன்பு குப்பைகளை கொட்டுவதும் தொடர்ந்து நடைபெற்று வருவதாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன. இது தொடர்பாக மாநகராட்சி அதிகாரிகள் சம்பந்தப்பட்ட கடைக்கு சென்று விசாரணை நடத்தியதில் அந்த செயலில் ஈடுபட்டவர் தூய்மை பணியாளர் நடராஜ் என்பது தெரியவந்துள்ளது. இதுகுறித்து கடை உரிமையாளர் ஜேம்ஸ் கூறுகையில், எனது கடை முன்பு இதுபோன்று பலமுறை குப்பைகள் போடப்பட்ட சம்பவங்கள் அரங்கேறியுள்ளது. இதற்காகவே கடந்த 4 மாதங்களுக்கு முன்பு எனது கடை முன்பு கண்காணிப்பு கேமராவை பொருத்தியிருந்தேன். ஆனால் இந்த செயலை தூய்மை பணியாளர் ஒருவரே செய்து இருப்பது வருத்தத்தை ஏற்படுத்தியுள்ளது. இருப்பினும் அவர் மீது எவ்வித புகாரும் கொடுக்காமல் மனிதாபிமான அடிப்படையில் அவரை விட்டுவிட அதிகாரியிடம் கேட்டுக்கொண்டேன். இதேபோன்று பிற இடங்களிலும் நடக்காமல் இருக்க வேண்டும் என்று கூறினார். இதனைத் தொடர்ந்து இதில் சம்பந்தப்பட்ட கடைக்காரர் ஜேம்ஸ் கேட்டுக்கொண்டதின் பேரில் நடராஜை அதிகாரிகள் எச்சரித்து அனுப்பி வைத்தனர். கடைக்காரர் தீபாவளி போனஸ் தராத விரக்தியில் அவரது கடை முன்பு குப்பைகளை தூய்மை பணியாளர் ஒருவர் கொட்டிய சம்பவம் கோவையில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.